திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பேட்டி. நாக்கை இரண்டாக பிளந்து டாட்டூ வரைவது மருத்துவ விதிமீறல். மருத்துவ விதிமுறைக்கு அப்பால் செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. திருச்சி மாவட்டத்தில் 6000 ஹெக்டேர் பரப்பளவில் விளைநிலங்கள் மழைநீர் தேங்கியுள்ளதாக கணக்கிடப்பட்டு உள்ளதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு முழு பாதிப்பு விவரம் தெரிய வரும். அதிக மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்புகள் முடங்கிவிடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. பாதுகாப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை அருகிலுள்ள இடங்களில் தங்க வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு மழை வந்தாலும் மாவட்ட நிர்வாகம் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது. மருத்துவ விதிமுறைக்கு அப்பால் செயல்படுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நாக்கை இரண்டாக பிளந்து டாட்டூ வரைவது மருத்துவ விதிமீறல். மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர். இளைஞர்கள் மத்தியில் இன்ஸ்டாகிராமில் தற்போது இதுபோன்ற வீடியோ போடுவது அதிகரித்துள்ளது. முழுக்க உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. இந்த மோசடியில் இளைஞர்கள் விழ வேண்டாம். இதில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மழை பாதிப்பு தொடர்பாக கட்டுப்பாட்டு அறைக்கு 20 தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாகவும் குழுவினர் நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை நிவர்த்தி செய்ய தயாராக உள்ளனர். அதனால் எவ்வளவு மழை வந்தாலும் திருச்சி தயாராக உள்ளது என்றார். முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வைப்பறையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் ஆய்வு மேற்கொண்டார். இன்றைக்கு இவிஎம் இன்ஸ்பெக்ஷன், இட்ஸ் அ ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன். ஆஸ் ஆன் டேட் நமக்கு குடோனில் இருக்கிற ஸ்டாக் 8637 பேலட் யூனிட்டும் 3449 கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் 3990 விவிபேட் இருக்குது. ரிகார்டிங் இந்த ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை அளவு கடந்த 2 நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால இனண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா நமக்கு வயல்வெளியில் எவ்வளோ தண்ணீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிற ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6000 ஹெக்டேர் ப்ரிலிமினரியாக எடுத்திருக்காங்க. பட் பாதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத இன்டெப்த்தாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்சுவலாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபிகர் வரும். ப்ரிகாஷன் எப்படி சார் எடுத்திருக்கோம்? ஃபோர்காஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்லேருந்து நமக்கு வல்னரபிள் பாயிண்ட்ஸ்லேருந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள், எந்தெந்த இடம் லோ லையிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. ஏதாவது இனண்டேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்கள பக்கத்தில் ஷெல்டர்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ மழை வந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்குது. நேற்று இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி இந்த டாட்டூ சம்மந்தமாலாம் நிறைய போகுது, அந்த மாதிரி இல்லீகலாக நிறைய நடக்குது சார். அது என்ன எச்சரிக்கை கொடுக்குறீங்க சார்? கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது நாக்கை 2ஆக கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணுறது மெடிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். டாக்டர்ஸ் டீமும் அங்கே போயிருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் புதிதாக இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ போடுறது பழக்கம் அதிகமாக இருக்குது. இது முழுக்க உடல்